ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் ப்ளஸ் டெவலப்மெண்டல் டிலே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது தனி கேட்டகரி, டெவலப்மெண்டல் டிலே அப்படிங்கிறது இங்கே நான் மென்ஷன் பண்ணுறது ஸ்பீச் டிலேவை. சில ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க, ஆனால் டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. சில ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க, அவங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ஆட்டிசம்குள்ளே வருவாங்க. சரி, எது தான் ஆட்டிசம்? பேசுகிற குழந்த ஆட்டிசமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாத குழந்த ஆட்டிசமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாமையும் ஆட்டிசமும் சேர்ந்து இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் குழந்தைக்கு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். கம்யூனிகேஷன்னா என்னென்னா, நம்ம சொல்கிறது அந்த குழந்தைக்கு புரியணும். இங்கே வா, உட்காரு, நில்லு, போகாத, எடுக்காத, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு புரியணும். ஸோ இது கம்யூனிகேஷனில் வரும். அடுத்தது அந்த குழந்தைக்கு என்ன தேவை அதை அந்த குழந்தை நம்மக்கிட்ட சொல்லணும், பாயிண்டிங் பண்ணணும். எனக்கு அது வேணும், சாக்லேட் வேணும், பால் வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கணும். ஸோ இதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய ஆட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சில குழந்தைங்க ஆட்டிசமில் பார்த்திங்கன்னா ஸ்பீச் வந்துடும், நல்லா பேசுவாங்க. 1 2 3 ABCD, சாங்ஸு, சினிமா பாட்டு, ரைம்ஸு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவுகளோட பேர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நம்ம சொல்கிற எதையும் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களால அவங்களுக்கு தேவை என்னங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வெர்பல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெவலப்மெண்டல் டிலேக்குள்ளே போவோம். டெவலப்மெண்டல் டிலே நீங்கள் சொல்கிறது ஸ்பீச் டிலேவை. இப்போ பேசுகிற ஆட்டிசத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது பேசாத ஆட்டிசம். இந்த வகை ஆட்டிசம் பேச மாட்டாங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எதுவுமே சொல்ல முடியாது. 1 2 3 வாய்ஸே வராது, வாயை திறந்தாலே சவுண்டு மட்டும்தான் வரும், ஸ்பீச்சாக எதுவுமே வராது. ஆன்னு கத்துவாங்க, ஊன்னு கத்துவாங்க, இந்த மாதிரி கத்துவாங்க. ஸோ இவங்க ஸ்பீச் டிலேக்குள்ளே வருவாங்க. சில குழந்தைங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், சாடை காமிச்சா நல்லா புரியும், சாடை அவங்களே நம்மக்கிட்ட சாடை காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பீச் வராமல் இருந்தால் அது வெறும் ஸ்பீச் டிலே அப்படின்னு மட்டும் எடுத்துகிட்டு அது நாமளே கொஞ்சம் அந்த குழந்தைக்கு பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பி கூட்டிகிட்டு போகலாம். அந்த குழந்தை டெவலப் ஆகிக்கும். ஆனால் அந்த குழந்தை பேசவும் மாட்டேங்குது, ப்ளஸ் அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட்டு, இந்த ஆட்டிசம் அப்படின்னாலே அது ஒரு டெவலப்மெண்டல் டிலே தான். இந்த ஆட்டிசம்ங்கிற குறைபாடும் சேர்ந்து இருக்குது, புரிதலும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக அந்த குழந்தைய தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ ஆட்டிசம் ஒரே மாதிரி கிடையாதுங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆட்டிசமாக மட்டும் இருப்பாங்க, வெர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்லுவோம், மொபைல் ஃபோனால் ஆட்டிசம் வந்திருக்கும், வெர்பல் ஆட்டிசம் இருக்குது, விர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்குது, நான் வெர்பல் ஆட்டிசம் இருக்குது, ஆட்டிசம் ப்ளஸ் டெவலப்மெண்டல் டிலே இருக்குது. டெவலப்மெண்டல் டிலேங்கிறது நம்ம ஸ்பீச் டிலேவை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். இதே மாதிரி மற்ற டெவலப்மெண்ட்டும் இந்த குழந்தைங்களுக்கு டிலேவாகி வரும். சில ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பாடி டெவலப்மெண்ட்டே டிலேவாகி வரும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஆட்டிசம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம்.